இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்குறீங்க. எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் எடை போட்டு மன்சூர் அலிக்கான எடை போட்டு எங்கள் கட்சியை பற்றி எவனும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை. எங்கள் கட்சி 36 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கோம். நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம். எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் விதவிதமான போதைப்பொருள் வந்துச்சா? அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சிக்கு இன்னைக்கு நாங்கள் கூட்டணியை பேசல, எங்கள் தலைவர் அம்மாவை பேச. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். எங்கள் அம்மா கூட 2011 உங்களுக்கு தெரியும், 1998 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கூட்டணி வைங்க கூட பேசினாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே மாதிரி 2011 பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசி கட்டத்தில் தான் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியில் எடுக்கிற தேர்தல் காலகட்டத்தில் இருக்கிற நடவடிக்கை. அதெல்லாம் போயிட்டு இப்படி பேசுனாங்க. அம்மா காலத்தில் இப்படி இருந்துச்சு. அம்மா காலத்தை காட்டிலும் இன்னைக்கு என்னன்னா ஒன்று சொல்ல போனால் இன்னைக்கு தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தொண்டர்கள் பலம் அதிகமாயிருச்சு. இது காரணம் அம்மா தான், தலைவர் தான். ஏன்னா அன்னைக்கு அவங்க வளர்த்த கட்சி இன்னைக்கு குடும்பமாக பெருகிருச்சு. இப்போ அவங்க அப்பா இந்த கட்சியில் கிளை செயலாளராக இருந்தார், வார்டு செயலாளர் இருந்தார். அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டார். அவருடைய துணைவியார் வந்துட்டாங்க, அவங்க மகன் வந்துட்டாங்க. இப்படி தான் இந்த கட்சி பெருக்கமாயிருக்கு. நாங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை, நாங்கள் உண்மையை மறைக்கலை. எங்கள் கட்சி இன்னைக்கு அதே மாதிரி அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, ஆனால் எடப்பாடியார் தொடர்ந்து செஞ்சார். மாணவர் செல்வங்க 7.5% கொடுத்தாரு. இதனால இளைஞர்கள் மத்தியிலும் இளம்பெண்கள் மத்தியிலும் நமக்கான உரிய கட்சி எது என்றால், தளம் எது என்றால் அதிமுக தான், மக்கள் பணியாற்ற அப்படின்னு சேர்றாங்க. அப்ப எங்க கட்சி எப்படி நீ சிறுமைப்படுத்தலாம்? இன்னைக்கு இந்திய அளவில் 3வது பெரிய இயக்கம் எதுன்னு கேட்டாலே எங்க கட்சி தான். அது மாதிரி எந்த கட்சியை சொல்ல முடியும் சொல்லுங்க? நாங்க ஒண்ணு யாரையும் போய் இது பண்றோம், வம்பு பண்ணி கூப்பிடுறது இல்லை. பேசுனாங்க, மரியாதை. இது தமிழனுடைய பண்பு. அதை நாங்க செஞ்சா அதை போய் கொச்சப்படுத்தி பேசுறாங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு ஊடக நண்பரா? தேர்தல் நிறைய கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சு 2-3 வந்துருச்சு. அதிமுக 3வது இடமும் பிஜேபி 2வது இடமும் ஆல் இந்தியா அளவில் போடுற கருத்து கணிப்புகள் வருது. இதெல்லாம் வலைதளங்கள்ல போடுறது. இன்னும் கூட்டணி ஆரம்பிக்கல, தலைமையே வைக்கல, இன்னும் தேர்தலே அறிவிக்கல. இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் வர்ற கருத்து கணிப்பு என்ன அர்த்தம்? இது சிலரால் போடப்படுறது. இதெல்லாம் வம்பாக போடப்படுறது. அதிமுக மக்கள் மத்தியிலிருந்து பிரிச்சோம். இன்னைக்கு மக்கள் பூரா குவிச்சு போயிருக்காங்க. விலைவாசி பக்கம் ஒரு பக்கம் ஏற்றம். 50 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இன்னைக்கு எவ்வளவுங்க? 100 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. 103 ரூபா. 60 ரூபாய்க்கு பெட்ரோல் 2011 வித்தது. 2011 வித்தது 60 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்னைக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 92 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. இது ஜிஎஸ்டி எவ்வளவு வரி போட்டிருக்காங்க மறைமுகமா? வியாபாரி பூரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக மத்திய அரசு ஒரு பக்கம் வரியை மறைமுகமா ஏற்றிருக்கு ஜிஎஸ்டி மூலமாக. இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கின்ற வகையில், வணிகர்கள் பாதிக்கின்ற வகையில் மின் கட்டணம், பல்வேறு உபகரணங்கள் இன்னைக்கு விலை அப்படி ஜிஎஸ்டியும் கூடி போச்சு. வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியல. எல்லா பொருளும் ஜிஎஸ்டி பொருள் வந்துருச்சு. ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க. இதனால 2 அரசாங்கம் மீது மக்கள் குவித்து போயிருக்காங்க. ஆளுகிற மத்திய அரசையும் இருக்கிறாங்க, மாநிலத்தை. இதுக்கு சரியான கட்சி எது என்றால் அதிமுக தான். இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு தலைவராக 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்து தனி மனிதனாக இன்னைக்கு குரல் கொடுக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் யாருன்னா எடப்பாடியார் என்று எல்லாருமே இன்னைக்கு ஒருமுகமா பாராட்டுறாங்க. நம்மள ஒருத்தர் அவரு, நம்முடைய நிலை அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை எப்படியாச்சும் மாத்தலாமான்னு சில பத்திரிகைகள்ல, சில டிவியில் கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க. தேர்தலே இன்னும் அறிவிக்கல, இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கல, தேர்தல் ஆணையரே அமைக்கல, தேர்தல் ஆணையரே அமைக்காம அவர் நியமிக்கல. என்ன சொல்றீங்க? என்னங்க? ஆமா ஆமாங்க, இன்னும் தேர்தல் 2 பேர் போடணும். இன்னும் தேர்தல் ஆணையரே நியமிக்கல, அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா? என்னங்க அது? நாட்டில் இதை காட்டில் ஒரு கொடுவை. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றான் மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்க, வச்சு செய்வாங்க. பிப்ரவரியிலே தேர்தலாக அறிவிச்சிருப்பாங்க. இனி நமக்கு வெயில் காலம் வேற, தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம், சித்திரை திருவிழா வர வருது, இப்படி பல்வேறு திருவிழா காலம் வருது.
இதெல்லாம் பார்க்காம தேர்தல் இன்னைக்கு வேணுண்டே தள்ளி கொண்டுகிட்டே போறாங்கனால எங்கேயோ லாக்கு இருக்குல்ல. என்ன நம்ம சாலமன் பார்ப்பேன், எங்கேயோ தவறு இருக்கு, அது அவங்களுக்கே தெரியுது. ஆனா யாருக்கு தெரியுமோ தெரியாது, அவங்க தெரியல. இப்படியாவது சொல்லி ஏதாச்சும் செஞ்சிடலாமான்னு பாக்குறாங்க, அவ்வளவு. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க மக்கள் தான் எஜமானர்கள். நான் அன்றையிலிருந்து எங்க தலைவர் அதுதான் சொன்னார், எங்க அம்மாவும் அதுதான் சொன்னார். எனக்கு அவங்க வழியில கழகத்தை வழிநடத்த எடப்பாடியாரும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க செய்வோம். மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்க மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று 40லையும் வெற்றி பெறுவோம்னு ஆணித்தரமாக சொல்லிட்டார். அப்புறம் என்ன இருக்கு, விடுங்க.